Hi guys, ஸோ ஒரு சேலஞ்ச் வீடியோ. பல வருஷமாக இந்த சேலஞ்ச் நான் பண்ணணும்னு நினச்சி தோற்று போயிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, ரைஸ் வாட்டர் சேலஞ்ச் தான். கிட்டத்தட்ட நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எகைன் தோற்றுட்டேன். லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், தோற்றுட்டேன். அது என்னன்னு தெரில, இந்த சேலஞ்சுக்கும் எனக்கும் ராசியே கிடையாது. ஒரு 10 டேஸ் பண்ணுவேன், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்புறம் ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் போயிடும் அண்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கணும்னு என்னோடய நடுவில் 1 நாள் 2 நாள் விட்டுட்டா எனக்கு திருப்பி அந்த சூரி பரோட்டா கணக்கு மாதிரி முதல்லேருந்து ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி எனக்கு மண்டைக்குள்ள. ஸோ அதனால் ரொம்ப நாள் இந்த சேலஞ்ச் சரி விட்டுடலாம், பண்ண வேண்டாம், நம்மளுக்கு இதுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திருப்பி நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது நான் என்ன சொல்கிறது, இது ஒழுங்காக நான் பண்ணலை, இது நான் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா நான் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நல்லது கெட்டது இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். ஓகே? I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish in one, yeah, yeah. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சப்புள் ஆக்குமாமா, ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்கின் கொடுக்குன்னு சொல்கிறாங்க, அதுதான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓப்பன் போஸ் மினிமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, நான் இது எல்லாத்தையும்லாம் நம்ப மாட்டேன், இவன் சொல்லியிருக்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த எஸ்எல்எஸ்னால் வர இரிட்டேஷன் இருக்குல்ல, எஸ்எல்எஸ்னால் வர ஸ்கின் இரிட்டேஷனை க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியம் லாரல் சல்ஃபேட், வாட் இஸ் த ப்ரொனன்சியேஷன்? சோடியம் லாரல் சல்ஃபேட். இதுதான். ஸோ இதனால் வர நான் சொல்கிறேன், சோடியம் லாரல் சல்ஃபேட், சோடியம் லாரல் சல்ஃபேட் இதனால் வர ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஷாம்புலாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த எஸ்எல்எஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க, எனக்கு எனர்ஜி இல்லை, நான் பண்ணல. ஸோ இதெல்லாம் க்யூர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இரிட்டேஷன் தர சான்சஸ் இருக்குது, ட்ரைனஸ் வர சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் அ ரைஸ் வாட்டர். உங்களோட ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரை எடுத்து ட்ரை ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னும் என்ன சொல்கிறாங்க, ஃப்ளேக்கி ஸ்கின்ஸ் இதெல்லாம் வரக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், சென்சிட்டிவ் எந்த ஸ்கின் டைப்பாக இருக்கட்டும், நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட நான் பார்த்துப்பேன், நான் யாரையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்கே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இந்த சேலஞ்ச் நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டோனராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் முடிச்சுட்டு இதை டோனராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சீரம் போட்டுக்கலாம் அப்படின்னு நிறையா இதில் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இது கூட நீங்கள் எந்த ஆசிட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியல, இது ஏதாச்சும் ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. காலையில் அண்ட் நைட் இந்த 2 டைமும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதை அப்படியே ஃபேஸில் விட்டுடலாம், இதை தொடச்சி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் எப்பவும் போல் டோனர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகேவா? 10 டேஸ் சேலஞ்ச். ஓகேவா? ஓகே, டாட்டா. அப்புறம் உங்களுக்கு என்னோடய பேர் ஸ்கின் நான் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா?
கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். மார்னிங் அப்ளை பண்ணுறதை என்னால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் நைட் அப்ளை பண்ணுறது மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா. நான் பேர் ஸ்கின் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ திஸ் இஸ் மை பேர் ஸ்கின். இந்த சைட் ஆஃப் ஃபேஸ் கொஞ்சம் ஓகே, பட் இந்த சைட் ஆஃப் ஃபேஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நான் இங்கே நிறையா பிரேக் அவுட்ஸ், இங்கே குட்டி குட்டி பிம்பிள்ஸ். யா, 2 பிம்பிளும் ரொம்ப பெயினாக இருக்குது அந்தளவுக்கு. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, இதில் கொஞ்சம் ஃபில்டர் போட்டு நான் ரிங் லைட் வச்சுன்னா இது எல்லாமே மறைஞ்சிரும். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை. ரியாலிட்டி இதெல்லாம் தான் ரியாலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து நான் நைட்டு ஸ்ப்ரே பண்ணுறதை காமிக்கிறேன். ஓகேவா? As of now, no difference. So yeah. See this difference, அந்த பம்ப்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப இப்படி தொட்டால் ரொம்ப ரஃப்பாக இல்லை. இன்றைக்கி வந்து 4th டே நினைக்கிறேன், 4th டே ஆர் 5th டே, ஐ டோன்ட் ரிமெம்பர். யா, ஹாய் கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து இப்போது நான் சேலஞ்ச் முடிச்சு ஒரு 3 to 4 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு அவுட்ரோ எடுக்கிறதுக்கு. 10 டேஸ் கம்ப்ளீட்டாக நான் வந்து ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணேன், மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணேன். அண்ட் சைட் ஃபேஸில் தான் நிறையா குட்டி குட்டி பம்ப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் இப்போவே பார்த்தா தெரியும், இந்த ஒரு பெரிய பிம்பிள் இருந்துச்சு, இது ஃபேட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே லைட்டாக வந்துச்சு, அதோட மார்க் மட்டும் இருக்குது, மற்றபடி பிம்பிள் இல்லை. ஸோ இங்கிருந்த பிம்பிள் இதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற மார்க்ஸ் ஃபேட் அவுட் ஆகலை. எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸோ இல்லை எந்த ஒரு பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகலை. பட் வந்து உங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக இந்த பம்ப் அது வந்து சுத்தமாகவே போயிடுச்சு. 4th 5th டேலேயே அது அப்படியே போயிடுச்சு. அண்ட் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரஃப்பாக இல்லை, டெக்ஸ்சர் இல்லாமல் வந்துச்சு. அது இல்லாததே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சேலஞ்சில். 10 டேஸில் இதுதான் ரிசல்ட். நான் இப்போ ஃபேஸில் வந்து எதுவுமே போடல, லிப் பாம் மட்டும் போட்டிருக்கேன். மற்றபடி என்னோடய ஸ்கின்னில் எதுவுமே இல்லை. இதுதான் 10 டேஸில் எனக்கு கிடச்ச ரிசல்ட். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 month 2 months கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் இது ஆல்ரெடி பர்சனலாக வீடியோ இல்லாமல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ நல்லா இருந்திருக்கு. பட் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இந்த ரெட்னஸ், அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி பம்ப் இருக்குது, உங்கள் ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் ரிலீஜியஸாக வந்து அட்லீஸ்ட் 1 or 2 months கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். அண்ட் இதில் எனக்கு சேலஞ்சான விஷயம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ரைஸ் வாட்டர் வந்து டெய்லியும் எடுக்கிறது. ஏன்னா வந்து நான் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் குக் பண்ண மாட்டேன் டெய்லியும். ஸோ இதுக்காக நான் ரைஸ் எடுத்து போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் மற்றபடி இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. நான்
சேலஞ்ச் விட்டதுக்கப்புறம் நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்கலலாம் அந்த மாதிரி. நீங்கள் டெஃபினட்டாக ஏதாச்சும் ஹோம்மேட் ரெமிடியாக வந்து எனக்கு ஒரு ஸ்கின் கேருக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். மேபி நான் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணேன்னா அதையும் ஷேர் பண்ணுறேன். பட் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய சைட்லேருந்து மிகப்பெரிய தம்ஸ் அப். இந்த சைடு எனக்கு எதுவும் இல்லை, நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிலேயே அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகிருக்கு. இந்த சைடு மட்டும்தான் இங்கே ஒரு பெரிய பிம்பிள் இங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நான் இதை வந்து வெறும் ரைஸ் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணல, நான் என்னோடய ஸ்கின் கேரும் ஃபாலோ பண்ணேன். இது கூட ஆர்டினரியோட நயாசினமைட் சீரம், பட் அது ரெகுலராக யூஸ் பண்ணல. சண்டே அந்த மாதிரி டைமில் மட்டும் ஒரு 10 டேஸில் ஒரு 3-4 டேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி வந்து சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆலோவேரா ஜெல் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் நைட்டு மட்டும். ஸோ அதனால் வந்து நான் இது கூட ஸ்கின் கேரும் யூஸ் பண்ணியிருந்தேன். வெறும் ரைஸ் வாட்டர்னால மட்டும் இது இந்த எல்லா பிம்பிளும் போகலை. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே இருக்குது இது கூட சேர்ந்து. நீங்கள் வெறும் ரைஸ் வாட்டர்னால மட்டும் வந்து பல வருஷம் டேமேஜை வந்து சரி பண்ணணும் 10 நாள்லன்னா முடியாது. அதனால் வந்து நான் அதை மைண்டில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பெருசாக இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இது எந்த அளவுக்கு 10 டேஸில் ரிசல்ட் கொடுக்குமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கு. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஸ்கின் ரஃப்னஸ் போகிறதுலேருந்து, ஸ்கின் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுலேருந்து, டல்னஸ் போகிறதுலேருந்து. ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது இப்படி தான் ஒர்க் ஆகிருக்கு. நேச்சுரல் லைட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன், இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸும் இல்லை. நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் அதே ஸ்பாட்டில் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு. நான் வீக்கெண்டுக்கு ஊருக்கு வந்திருக்கங்காட்டி எனக்கு என் வீட்டில் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் லொக்கேஷன் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.